ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான சில்லிங் இன் மை 30s ஆஃப்டர் ஃபயர் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ரீஇன்கார்னேஷன் கிடையாது, கொஞ்சம் கதையும் சூப்பராக போகும். நிறைய பேர் இசாக்கை கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த நியூ ரிலீஸ் அனிமேவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த அனிமேவோட நேம் ரொம்பவே லென்த்தாக இருக்கிறதுனால அதை நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கிடலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர்ட் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 1. டீமன் கிங் கேஸ்ல காமிக்கிறாங்க. என்னது என்ன வேலையை விட்டு தூக்குறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா டார்க் சோல்ஜர் டாரியல் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபோர் ஜெனரல்ஸோட அசிஸ்டண்டா இருக்கிறதுல இருந்து கம்மியான டியூட்டிக்கு போட போறீங்களா லார்ட் பாஷ்பரா அப்படின்னு அவன் கேட்கவும், நீ இப்படி முட்டாளா இருக்கிறதுனால தான் உன்னை இந்த இடத்த விட்டே வெளியே அனுப்புறேன். டீமன் கிங் ஆர்மியில இனிமே உனக்கு எந்த வேலையும் இல்ல, உன்னால மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியாது, உனக்கு இங்க என்ன வேலை, வச்சதே ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர் ஜெனரல்ஸுமே சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட உன்னோட சூப்பரா மேஜிக் யூஸ் பண்ணும் அப்படின்னு அந்த பாஷ்பரா சொல்லவும், ப்ரீவியஸ் கிங் லார்ட் கிராண்ட் பஜா எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். நெருப்பை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நீ தேவையில்லன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லவும், சரி அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அந்த ஃபோர்ஸ் ஜெனரல் சொன்னதும் ஒண்ணுமா உண்மைதான். ஏன்ஷியன் டைம்ல இருந்தே ஹியூமன்ஸோ டீமன்ஸோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸ் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள வித்தியாசப்படுத்துறதே இந்த மேஜிக் தான். நான் ஒரு டீமனா இருந்தாலுமே கூட என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியல, உண்மையிலே நான் வேஸ்ட் தான் நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கவும், டார்க் சோல்ஜர் டாரியல் வேலை போயிடுச்சா, கம்மியான ரேங்க் சோல்ஜரா மாறிட்டேன்னு ஒருத்த வந்து கலாய்க்கவும், இல்ல டாரியல் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கலாய்க்க வந்த அந்த டீமனே கொஞ்சம் வருத்தப்படுறான். இப்ப நான் என்ன பண்றது, 32 வருஷமா டீமன் கிங் ஆர்மியில தான் இருந்திருக்கேன், புதுசா இப்ப லைஃப்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது, முதல்ல நான் எங்க இருக்கேன், நான் வெளியே வந்து இப்படியே எத்தனை நாள் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது, என் புது லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே செத்து போயிருவான் போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு அங்க ஜம்ப் பண்ணி வாரா, அது ஒயிட் கலர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு மான்ஸ்டர் அவளை துரத்திட்டு வருது, அதை அவளை அட்டாக் பண்ண போகும். டக்குன்னு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். மேபி நான் பவர்லெஸ்ஸா இருக்கலாம், ஆனா என்னோட டியூட்டி ஒரு யங் லேடி வச்சு ப்ரொடெக்ட் பண்றதுதான், ஒரு சோல்ஜரா நான் இதை கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பசியில இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்ல, அதுகிட்ட அடி வாங்கி கீழே விளக்குவோம். ஒரு ஹியூமன் வெப்பனா, டீமன் ஹியூமன் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா எனக்கு வேற வழி இல்ல, இந்த கத்தியை பிடிச்சிட்டு எப்படியோ நிப்பாங்களே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ண வருது. கரெக்டா அதோட ஹார்ட்லயே நம்ம ஹீரோ குத்திட்டான். டீமன் கிங் கூட ஃபைட் பண்ற அந்த ஹீரோ யூஸ் பண்ற ஒரு மூவ் நான் காப்பி பண்ண நல்லாவே இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மூஞ்செல்லாம் ரத்தமாயிட்டே நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கோம். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. இந்த மூவ் நான் காப்பி பண்ணதுக்கு அந்த ஹீரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவ கிட்ட வெப்பன் இருக்குன்னா அப்படின்னா இவ ஒரு ஹியூமன் போல, நான் யாருன்னு தெரிஞ்சா என் கதை அவ்வளவுதான், நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், வெயிட் பண்ணுங்க நீங்க என் வில்லேஜ்க்கு வாரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுக்கிறா. நான் உங்களுக்கு சாப்பாடு தரா அப்படின்னு நம்ம ஹீரோவா இழுத்துட்டு போறா. சரி சாப்பாடு கிடைக்கே நம்ம ஹீரோவா அமைதியா போறான். இது லக்ஸ் வில்லேஜ், இங்க தான் நான் வாழ்றேன் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. என் பொண்ணு காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. என்னோட பேரு மல்லிகா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பேரு டாரியல் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஹியூமன் வில்லேஜ், நான் எதிரியோட இடத்துல இருக்கேன், நான் டீமன் தெரிஞ்சா என் சோழி முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கவும், நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல முதலாளியோட பையன் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிட்டான், அவன் வந்தோடனே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான், இப்போதைக்கு வேலை இல்லாம நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், முன்ன பின்ன தெரியாத எனக்கே நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசு, உங்களை போய் வேலையை விட்டு தூக்கிருக்கான், அவன் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணணும், சரி உங்களுக்கு போக இடம் இல்ல இந்த வில்லேஜ்லயே தங்கிக்கோங்க, அப்பா ஓகே தானே கேட்கவும், இந்த வில்லேஜ்ல ஒருத்தர் தங்க வந்தா அது சந்தோஷம் தானே அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஆனா நான் ஒரு டீமனாச்சே, உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதோ அவ்வளவுதான், ஆனா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே மல்லிகாவை பாக்குறான். சும்மா சுத்திட்டு இருந்த எனக்கு ஏதோ ஒரு லைஃப் கிடைக்குது, அதை நான் அக்செப்ட் பண்றதுதான் நல்ல முடிவு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ வயிறுக்கு பசிக்குது, முதல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, சரின்னு அவளுக்கு கொடுக்குறா. டீமன் கிங் ஆர்மியில இருக்கும்போது எப்பவும் நான் ரோம ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். மல்லிகா வெளியே வந்து நின்று டாரியல்னு கூப்பிடவும், என்ன நம்ம ஹீரோ கேட்கறான், இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேனும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணதில்ல, நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹெல்ப் பண்ணதுல ஹாப்பி தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஏன் இங்க ஒரு அட்வென்ச்சரரா ஜாயின் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி இந்த வில்லேஜோட கில்ட் மாஸ்டரே நான் தான், நான் கூட ஒரு அட்வென்ச்சரர் தான் அவர் காமிக்கிறாரு, மத்த வேலை ஏதாச்சும் இருந்தா தாங்களே நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு இதுதான் கரெக்டா இருக்கும், இதுல ரெஜிஸ்டர் பண்ண மேஜிக் சர்க்கிள் வைக்கவும், டீமன்ஸால இதுல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஃபெயிலியர்ல தான் முடியும், இதை ட்ரை பண்ண ஒரு டீமன் கையில பேண்டேஜோட வந்ததை நானே பார்த்திருக்கேன், எப்படி தப்பிக்கிறது, ஐயோ எனக்கு ரொம்ப முதுகில் வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ஹீரோ சொல்ல, மல்லிகா அவருக்கு ஹெல்ப் பண்ணு அப்பா சொல்லவோ, வேணா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கையை குத்தி ரத்தத்தை வர வச்சுட்டு அந்த பேப்பர்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. நம்ம ஹீரோ நினைக்கிறான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, நம்ம ஹீரோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ இப்ப இ ரேங்க்ல இருக்கிறான், அவ்வளவுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் டீமன்ஸ் கூடவே வளர்ந்ததுனால நான் சந்தேகப்பட்டதே இல்ல, ஆக்சுவலி அப்படின்னா நான் ஒரு ஹியூமனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபோர்த் ஜெனரல்ஸ்ல ஒருத்தரான லார்ட் கிராண்ட் பாஜா தான் என்ன ஒரு நாள் கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் நான் டீமன் கிங் ஆர்மியில வேலை பார்த்தேன், அவரோட பையன் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான், இப்போ இந்த வில்லேஜ்ல வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாரியல் அட்வென்ச்சரிங்கோட பேசிக் நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், இன்னவர் சில போய் எங்க அப்பா ஒரு அட்வென்ச்சர் தான் அப்படின்னு மல்லிகா சொல்றா. ஆரா அப்படிங்கிறது நீ பிறக்கும் போதே ஸ்பெஷலா அவன் உடம்புல இருக்குது, அதுவும் வெப்பன்ஸ்ல செலுத்தி எப்படி அதை பவர்ஃபுல்லா மாத்தணும்னு கத்து கொடுக்குறேன், உனக்கு பிடிச்ச வெப்பன் எடுன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். கிராண்ட் பஸா இப்படிதான் நம்ம ஹீரோக்கு மேஜிக்கை கத்து கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான், ஆனா அது ஒர்க் ஆயிருக்காது. பட் இந்த ஆறாவை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. ஸ்லாஷ், ஸ்டிங், ப்ரொடெக்ட், ஹிட், இதுல மொத்தம் 4 விதம் இருக்கு, எல்லாருமே ஏதாச்சும் ஒண்ணுல தான் ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. உன்னோட டைப் எதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் செக் பண்ணுவோம்னு சொல்லவும், சரி ஓகே நான் இதை பாதியா
கட் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா அசால்ட்டா அது கட் ஆகுது. இதுதான் ஆராவோட பவரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சரி அடுத்து ஸ்டிங்க ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லவும் ஆராவை வச்சு இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. உன்கிட்ட ஸ்டிங்கோ இருக்குதா அப்படின்னு அந்த அப்பா ஷாக் ஆகும். அந்த ஆப்பிள்குள்ள தொலைச்சுக்கிட்டு அது போச்சு, நீங்க உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு மல்லிகா பாராட்டுறா. 2 டேலண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஹியூமனை நான் பார்த்ததே இல்ல, நீ உண்மையிலேயே சூப்பர். சரி எதுக்கும் மத்ததையும் டெஸ்ட் பண்ணி பாப்போம்னு ஹிட்ட டெஸ்ட் பண்ணா அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன்ட்ட 3 டேலண்ட்டும் இருக்கா. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு தடவை பார்த்ததே இல்ல. சரி அந்த ஷீல்ட எடுடா, இந்த தடவை நானே உன்னை செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ப்ரொடெக்ட் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கான்னு செக் பண்றதுக்கு இரும்பு ஹேமரா அவங்க அப்பா வச்சிட்டு நிக்காரு. நம்ம ஹீரோவுக்கு தடுக்கிறதுக்கு வெறும் வுட்டன் ஷீல்டு தான் கொடுத்திருக்காரு. இரும்பை எப்படி வுட் தடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா ப்ரொடெக்ட நம்ம ஹீரோ யூஸ் பண்ணவும் அடிச்ச ஃபோர்ஸ்க்கு அவங்க அப்பா ரிவர்ஸ்ல போய் விழுறாரு. ஒரு வுட்டன் ஷீல்டு இரும்பையே தடுத்துருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோவே ஆச்சரியப்படுதான். நீங்க ஓகே தானே நம்ம ஹீரோ போய் கேட்கறான். உன்னோட பெர்ஃபெக்ட் ஆரான்னு சொல்லுவாங்க. 4 டைப்ஸ் இது நாள் வரைக்கும் யாருக்குமே இருந்ததில்ல அப்படின்னு அவர் சொல்லவும் நான் மேஜிக் யூஸ் பண்ணதே இல்ல, அப்பவே நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னா உண்மையிலே நான் ஒரு ஹியூமன் தான் போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாரியல் உன்கிட்ட ரொம்பவே திறமை இருக்கு, உன்னை நாங்க இந்த வில்லேஜ்குள்ளேயே அடைச்சு வைக்கணும்னு நினைக்கல. சென்டர் கில்டுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஏமாவும் இருக்கும். ஆனா நீ அங்க போனா கண்டிப்பா அவங்க உன்னை ஏத்துக்கிடுவாங்க. ஹெட் மாஸ்டரா நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லவும் மல்லிகா சோகமாகி அழுறத பார்த்துட்டு தேங்க்ஸ், பட் எனக்கு தேவைப்பட்டப்ப இடம் கொடுத்தது இந்த வில்லேஜ் தான். ஸோ நான் லக்ஸ் வில்லேஜ்லேயே இருந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு மல்லிகா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஊரோட புது அட்வென்ச்சரர் இவர் தான் டாரியல். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வில்லேஜ் மேயரான என் கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு மல்லிகா அப்பா சொல்றாரு. நான் டாரியல் என்னால முடிஞ்ச பெஸ்ட் இந்த வில்லேஜ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த புது பையன் ரொம்ப கைண்டா நடந்துக்கிறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவும் ஒரு அட்வென்ச்சரரா இந்த மாதிரி வயசானவரால் என்ன முடியும்னு கேட்குமோ எனக்கு 30 வயசு தாண்டிட்டா, அதுக்கு நான் என்ன வயசானவனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவனுமே ஒரு அட்வென்ச்சரர் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஹே டாரியல் ஒரு ரேங்க் என்ன, ஒரு ரேங்க் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பார்த்துட்டு வர இ ரேங்க் தானே, நான் டி ரேங்க், உன்னை விட கூட அப்படின்ட்டு அவன் கிளம்பவும் அவன் எப்பவும் இப்படிதான் அவனை கண்டுக்கிடாத. இந்த வில்லேஜோட ஒரே அட்வென்ச்சரர் அவன் தாங்கிறதுனால கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருப்பான். ஆனா காசிட்டா கொஞ்சம் நல்ல பையன் தான். சரி உன்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நாங்க கொடுக்குறோம். இந்த மெடிசனல் ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். காசிட்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிட்டது இல்ல, அதனால இது நிறைய குமிஞ்சு கிடக்கு. காசிட்டா அவன் அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த மான்ஸ்டர் தான் இப்ப கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு காமிக்கவும் இதை கொண்டுதான் டாரியல் என்ன காப்பாத்தினாருன்னு மல்லிகா சொல்லவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிட்ட இதை நான் எதிர்பார்த்ததுதான். நீ அட்வென்ச்சரரா மாறிட்டு வேலையை முடிக்கல, வேலையை முடிச்சுட்டு தான் அட்வென்ச்சரரா வந்து ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த கதை கொஞ்சம் நார்மலா போற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்லாம் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். பொறுமையா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.